முதல்ல உங்க பேர் என்ன? நந்தினி. நந்தினிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதாவது ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஆங்கரிங் பண்றீங்க. உங்களுக்கு அந்த ஃபிளார் 2 பேர் பேர் உங்க பேருங்க சஞ்சய். 2 பேருக்கும் ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா இவங்க ஆரம்பிச்சிருக்கிறது தான் இந்த ஷோ எப்படி போகும் அப்படின்னு ஒரு டெசிஷனே ஆகும். போர் அடிக்குமா இல்லையான்னு பயங்கர ரொம்ப ஆக்டிவாக கொண்டு பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இல்லை. கண்டென்ட்லாம் பிரிச்சுட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. என்கிட்ட கேட்ட கேள்வி நான் மறந்துட்டேன். பட் கண்டினியூ பண்ணுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சி எப்படி இருக்கீங்க? பாடு நீ டான்ஸரா சிங்கரா என்னன்னே புரியல. பயங்கரமாக பண்ணுறேன். ஆனால் உங்கள் கான்ஃபிடன்ஸ்லாம் பார்க்கும்போது திரும்பி நிறைய வேலை செய்யணும்னு புரியுது. உங்களை மேட்ச் பண்ணோம் இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது உங்களோட எல்லா ஆக்டருமே. இன்னொருத்தர் ஆடினார் ஃப்ரண்ட்டில், அவர் பேர் வின்சென்ட். அவரும் பயங்கரமாக ஆடினாருங்க. ரொம்ப வெக்கமாக இருக்குது. உங்கள் வயசில் வந்து ஸ்டேஜ் எப்படி ஏறலாம் அப்படிலாம் யோசிச்ச ஒரு டைம் இருக்குது. பட் இன்னைக்கு பார்த்துட்டு வீட்டில் போய் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணான்னு ஒரு நல்ல நம்பிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களோட போட்டி போடுறதுக்கு நான் ரெடி ஆகிடுவேன். ஸோ அதே மாதிரி என்னோட சாங்ஸ் எல்லாம் பாடினது 2-3 பாட்டு. ஆனால் அதை ரொம்ப நல்லா வரவேற்று இவ்வளோ எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையை நான் கரெக்டாக பண்ணுறேன். முதல்ல ஒரு பாட்டு பாடினேன், அதை பாடிடுறேன். அதை மறந்துட்டாங்க இப்போ. அதனால் இந்த மாதிரி ஒரு பொது மேடையில் அதை யூஸ் பண்ணி நான் தான் அதை பாடியிருக்கேன்னு அட்வர்டைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் உங்களுக்கு அந்த பாட்டு நான் பாடும்போது தெரிஞ்சுன்னா கூட பாடுங்க, சரிங்களா? உருவேங்க ஒரு மாவட்டி தோட்டே உசுர கூட தரையோசிக்க மாட்டேனடி. பார்க்காத பசியேத்தாத இந்த காட்டார பூட்டாரடி. சாஞ்சாரே கொலை சாஞ்சேனே சிறுக்கி வாசம் காத்தோட நறுக்கி போடும் என் உசுர மயங்கி போற பின்னாடியே ஒன்ன வச்ச உள்ள அடவெல்ல கட்டி புள்ள இனி எல்லாமே கூடத்தான். வேணாம் உயிர் வேணாம் உடல் வேணாம் நிழல் வேணாம் அடி நீ மட்டும்தான் வேணுண்டி. அப்புறம் சமீபத்தில் அந்த பாட்டு அவங்களே பாடிட்டாங்க. ஆனாலும் நான் என்னோட விளம்பரத்துக்காக ஒரு வாட்டி பாடுவீங்க ஏன்னா சொல்லி அமிச்சாங்க இந்த மாதிரி அப்பப்போ உங்களை விளம்பரப்படுத்திங்க இல்லை மறந்துடுவாங்கன்னு. அதனால் நான் விளம்பரப்படுத்திக்கிறேன். உருகி உருகி போனதடி குருகி குருகி போனதடி எண்ணும் யானியே நீ இன்றி மூடுமே ஏவாரோ நீதானே காதலே என்னாலும். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு முன்னாடி சேர்மன் சாருக்கும் நம்ம ரமேஷ் சாருக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றி. ரமேஷ் உங்களோட பெரிய ஃபேன். அதாவது நான் வந்தப்போ அவருக்கு நான் யாருன்னு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு தான் நான் இருந்தேன். ஏன்னா அவருக்கு விளக்கமே தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு மாமேரை. அண்ட் உங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் நான் ஒரு சொல்கிறேன். வளர வளர நம்ம குவைட் ஆகிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பார்த்துருப்போம் வாழ்க்கையை. அண்ட் அந்த ஆர்ட்டை பார்த்துருப்போம். அதுதான் ரமேஷ் சார். ரொம்ப நன்றி. உங்களோட எங்களை சேர்த்து உட்காந்து வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சின்ன அட்வைஸ் மட்டும் சொல்லிட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். ரொம்ப பாதிக்கப்பட போகிற விஷயம் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவாக தான் இருக்கும், சரிங்களா? ஒரு பூமராங்கெலாம் என்ன பார்க்காதீங்க. ஃபேக்டாக ஒன்று சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் போய் மியூட் பண்ணிவிட்டு கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாரு மட்டும் கவனிக்கவே கவனிக்காதீங்க. உங்களோட ஐடியாஸ் இருந்ததுன்னு அந்த ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வைங்க, நடந்துடும். ரொம்ப ஹோல்ட் பேக் பண்ணாதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஐயோ இந்த ஐடியாவை எப்படி பெருசாக பண்ணலாம் அப்படி இப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணி கடைசியில் வேற ஒருத்தர் பண்ணிட்டு போயிடுவான். அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. இங்கே நான் பார்த்த வரைக்குமே அட்லீஸ்ட் ஒரு 15 ஒரு 30 ஸ்டார்ஸ் இருந்தாங்க ஸ்டேஜில். ஸோ எல்லாருமே அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி இன்ஸ்டிடியூட் ஏவிஎம்ன்றது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட் வில் நோ டு கிரியேட் ஸ்டார்ஸ்.
உங்களுக்கு அந்த திறமை இருந்தால் ஐ நோ திஸ் இன்ஸ்டிடியூட் வில் சப்போர்ட் யூ. ஸோ எல்லோரும் தைரியமாக உங்களோட ஆர்ட் பேஷன், அது எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, அதை ஒரு பேஷனேட்டாக பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். சோஷியல் மீடியாலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கு, உங்களோட விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணிங்க, மற்றவங்க விளம்பரத்தை பார்க்காதீங்க. ஓகேங்களா? இது ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் இயர். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்கள் சீனியர்ஸ் லெவல். இப்போது நீங்களாம் அதை பீட் பண்ணி அவங்களோட பெட்டராக அடுத்த வர கெஸ்ட்டுக்கு ஆடி பாடி காட்டுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Hi everybody. Firstly, thank you so much for inviting me today. It's a great honor to be here in front of you all. And thank you so much, Booma ma'am, and thank you so much, sir. And firstly, on the dance team, Neenga specifically, உங்க பேரு Vincent. Oh my god. 2 நிமிஷம் நான் லாஸ்ட் வீக் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணேன் டான்ஸ். 2 நிமிஷம் ஆனாலே நான் தண்ணி குடிச்சு ஒரு half an hour பிரேக் எடுத்தேன். So it is so difficult to dance, and it is so difficult to dance with all energy and everybody, not just him. Everyone did an amazing job. So you know, exceptional, and also the music team, the entire group, because chorus up sometimes when it's very difficult to give that output, because I know, because I studied in MOP, and now my whole journey started from my college life. Like, I'm eternally grateful to MOP, because I am who I am because of MOP. Because MOP, still school, I was very shy, and I was into sports, I was not into music. Na paaduveni enake theriyadu, to be very honest. So college வந்து எனக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணது, and I got the best outgoing student in cultural activities, and my principal still remembers me because அவ்வளோ நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் என்னோட cultural activitiesல. And my music journey started, I was not from super singer background, I was not from anything, I didn't have any influence, nothing, but my college was everything. So this is like the start for all of you. So please make use of this platform to showcase your talent and to improve your talent, be it music, dance, art, sports, education, anything it may be, whatever that you are interested in. And so thank you so much for inviting me. And just 2 lines paadama enala po mudiyadhu. So I want to dedicate this to all the soup girls out here. So evlo per break up aayirukku unga ellarkum. Principal munadi இந்த question la கேக்குறல, தப்பான question la. Okay, I'm not going to ask you. So this is for all the girls here. Okay, so boys எல்லாம் கண்டிப்பா will be very frustrated, but so இது வந்து ஒரு girl female point of view ல. Okay, ஐயோ டக்குனு லிரிக்ஸ் வந்துச்சு. ஹேண்ட்ல கிளாஸ் scotch, ice full of beer, empty life, boy come life was here, love, oh my love, you showed me power, cover, holy cover, I want to hear now, God, I am dying now, he is happy how, this is song for so girls, we don't have choice, why this colaveri tea. Okay, thank you so much everybody. சும்மா கூப்பிடப்படுறதில்ல, எதுக்கு 1983 வயசு அவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்கப்லாம் போட்டு டெவலப் பண்ணி வந்துருக்கேன். அப்படியே ரொம்ப தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். அற்புதமான ஒரு பள்ளியில் வந்து சந்திப்பு சார் சண்முக சார் தான் தேங்க்ஸ் பண்ணோம். சந்திர சார் தான் கூப்பிட்டாரு. என்னென்னா ஏவிஎம் வந்து இல்லைன்னா நாங்கள் சினிமாவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏவிஎம் மாடல் தேட்டர்ஸ் 2 தான் சார் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏவிஎம் வந்து அங்கே காரைக்குடியில் ஆரம்பித்து அப்புறம் இங்கே கொண்டாந்து நடத்தி எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷனை வளர்த்து எத்தனையோ படங்கள் எடுத்து எத்தனையோ நடிகர்களை உருவாக்கின ஒரு படம். உதாரணத்துக்கு பராசக்தி சிவாஜி கணேசன் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஏவிஎம் தான். அதனால் அற்புதமான ஒரு அதே மாதிரி நிறைய கலைஞர்கள் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. இப்படிலாம் டான்ஸ் நம்மளால ஆட முடியாது. எங்களுக்கு படத்தெல்லாம் பார்த்தா ஒரு ஷாட் எடுப்போம், அதோட போயிடுவோம். கேரளா போய் தூக்கிட்டு அடுத்த ஷாட் வந்து 1 மணி நேரம் ஆகும். இது பாரு வித்தவுட் கேப் இல்லாமல் 2 பேரும் பயங்கரமாக ஆடுறப்பா. வின்சென்ட் சூப்பர், எல்லாருமே அற்புதம். எல்லாருக்குமே வாய்ப்பு தெரிவிச்சு அதுமாதிரி சிங் பாடினவங்க ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. சாங்ஸ்
பாடல்கள் ரொம்ப பெரிய விஷயம். அவங்க ரெண்டு பேருக்கு என்ன அரவிந்தாக்ஷன் உங்கள் பேர் தப்பாக சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க. என்ன மேக்ஸிமம் ராஜேஷ் கண்ணன் தான் கூடுவோம், யார் ரமேஷ் கண்ணன் கூப்பிடுறதே இல்லை. எங்கே போனாலும் சரி சார், அந்த பிரச்சனை எப்பவுமே நடக்கும். ஒரு முறை வந்து பெப்சியில் ராஜேஷ் கண்ணே வந்தார். பெப்சி மீட்டிங் செலிபிரிட்டிஸ் பெரிய மீட்டிங் போடுறோம். அப்போது ராஜேஷ் கண்ணா அப்போ பேசுவார்னாரு. உடனே அவர் எழுந்து வந்து நானும் போகிறேன். ஐஎம் ராஜேஷ் கண்ணா சார், நான் ராஜேஷ் கண்ணா இல்லை ரமேஷ் கண்ணா தான், நான் தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்வின்ஸ் பண்ணோம். யூ ஆல்சோ ராஜேஷ் கண்ணா, ஐஎம் ரமேஷ். இந்த மாதிரி எப்பவுமே பேர் தப்பாக அவர் கவலைப்படாதீங்க, ஆள் தான் முக்கியம். அதே மாதிரி மேடம் ரொம்ப அற்புதமாக பாண்டிங்க, சூப்பர். இந்த கொலவெறி சாங் நல்லா இருந்தது சார். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நிறைய பேசணும்னா போர் அடிக்கும், அட்வைஸ் மாதிரி ஆகிடும். அட்வைஸ் எல்லாம் கிடையவே கிடையாது வாழ்க்கையில். புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எஜுகேஷன் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அறிவை வெளிக்கொண்டு இருக்கிற மார்க்கு தான் உங்கள் வாழ்க்கை இல்லை, ஞாபகத்தில் வச்சுங்க. நான்லாம் படிக்கும்போது, நான் ஸ்கூல் படிக்கும்போது சார் டீச்சர் என்னை கூப்பிட்டு கேட்பாங்க, ஏண்டா சைபர் கீழே மார்க்கே இல்லைடா போடுறதுக்கு, கொஸ்டின் பேப்பராக காப்பி பண்ணி விட 5 மார்க் போடலாம், எதுவுமே பண்ண வெள்ளை பேப்பராக கொடுக்குறியடா. எனக்கு தெரிஞ்சவங்க எழுதுறதுக்கு. ஏன்னா 5 வயசில் ட்ராமாவில் சேர்த்துட்டாங்க. ஆர்எஸ் மலர் குழுவில் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ராமா நடிச்சிட்டேன் 5 வருஷத்துக்குள்ள. அந்த 1000 ட்ராமாவையும் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பரிசு வாங்கியிருக்கிறேன். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் தினங்கள் அவரு. அதுமாதிரி பாரதிதாசன் கவிஞர் பாரதிதாசன் கிட்ட பரிசு வாங்கியிருக்கிறேன். இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆள்கிட்ட பரிசு வாங்கியிருக்கிறேன். ஆனால் அதனால சினிமாவுக்கு ஒரு எண்ணம் எனக்கு வந்துடுச்சு லைஃப்பில். அதனால சினிமாவே வாழ்க்கையை நடத்துகிறேன். என்னால் பெருசாக ஒன்று படிக்க முடியல. அப்படி சும்மா அங்கங்கே படித்து பியூசி படித்து அப்படி எம்ஏலாம் அப்படி எழுதி போயிடுவேன். அதனால் வந்து பெரிய படிப்பெல்லாம் எனக்கு வரல. ஆனாலும் என்னுடைய லட்சியத்தில் நான் விடவே இல்லை. அதில் கருத்தாக இருந்தேன், போராடினேன். கிட்டத்தட்ட 83லேருந்து போராடிட்டு இருக்கேன் சார். நான் கிட்டத்தட்ட 98 தான் லைஃப் வச்சு பாருங்கள், 15 வருஷம் ஆச்சு வரது. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இப்போ கரெக்டான டைம். இப்போ டான்ஸ் ஆடினீங்க, பாட்டு பாடினீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஓகே. ஆனால் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்ற ஒரு விதையை இன்றைக்கி நீங்கள் விதைக்கணும் மனசில். இன்றைக்கி போட்டுடணும், நான் இதுதான் ஆக போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் சயின்டிஸ்ட் ஆக போகிறேன், நான் வந்து தமிழ்நாட்டு சிஎம் ஆகணும்னு நினைக்கலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கலாம், என்ன வேணாலும். வள்ளுவர் சொன்னார் இல்லையா, வெள்ளத்தனை வளர்வீட்டம் உள்ளத்தனை உயர்வு. நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்களோ அவ்வளோ ரீச் பண்ண முடியும் உங்களால். யூ ஹேவ் தி பவர். அதனால் ஞாபகத்தில் வச்சுங்க. என்ன நீங்கள் ஆக போகிறது டிசைட் பண்ணிட்டு இன்றைக்கி நீங்கள் வெளியே போகணும். ஸ்டேஜை விட்டு நீங்கள் விளையாடலாம், டான்ஸ் ஆடலாம். டான்ஸ் ஆடிட்டு மனசில் ஓடணும், நான் இப்போ டான்ஸ் ஆடுறேன் ஆனால் நான் பெரிய டாக்டர், நான் இப்போ டான்ஸ் ஆடுறேன் ஆனால் பிகேம் பெரிய சயின்டிஸ்ட், நான் டான்ஸ் ஆடுறேன், நான் பாட்டு பாடுறேன், ஐ பிகேம் என்ஜினியர் அப்படின்னு உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் 24 hours. அப்போ தான் வாழ்க்கையில் நான்லாம் அப்படி தான் முன்னேறி வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, பிரபுத வார்த்தைக்கு ஏஆர் ரமன் எடுத்துக்கோ. ஏஆர் ரமன் திடீர்னு நைட்டில் இருந்து உட்காந்து கீபோர்டு வாசிப்பார் 12-1 மணிக்கு. வீட்டில் வச்சு என்னடா பயந்துருவாங்க பேய் மாதிரி, என்னடா இப்போ உட்காந்து வாசிக்கிறேன். அந்த மைண்டு. அப்துல் கலாம் சொன்னார், உங்களுக்குலாம் தெரியும், தூங்கும்போது வருவதில்லை கனவு, நம்ம தூங்க விடாத செய்வதுதான் கனவு. நம்ம வந்து அந்த அந்த லட்சியத்தை வச்சு நம்ம தூங்க விடக்கூடாது. ஆனால் லட்சியத்தை நிறைவேற்றுங்க, நிச்சயமாக பேரால் ஆகிடுவீங்க. நான் நிறைய சொல்லலான்னு வந்தால் அப்போ வீட்டில் சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் சொல்ல வேணாம், சண்முக சார் நல்ல அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு பசங்களுக்கு, நல்லா வளர்க்குறாரு, நீங்கள் ஆணியே பிடுங்க வேணாம் வந்துருங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் சந்திப்பதில். நிறைய விஷயங்கள் சொல்லணும். என்ன இருந்தாலும் அந்த 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 ஃபயர் இருக்குது பாருங்கள். இப்போது அந்த ஃபயரை கரெக்டான ரூட்டில் திருப்பினீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க, வேறு ரூட்டில் போயிடும். அதனால் இப்போ பசங்க பரவாயில்ல சார். அந்த காலத்தில் நாங்கள் லவ் ஃபெயிலியர் ஆனால் ஒரு நாயை பிடிச்சிக்கின்னு ஒரு தண்ணி அடிச்சுன்னு உலகை மாயலாம். இப்போலாம் அப்படி பசங்க ரொம்ப ஜோராக இருக்காங்க சார். நான் அப்போ தான் லவ்வர்ஸ் கேட்டேன், என்னம்மா எப்படி உங்கள் லவ்வர்ஸ்லாம் எப்படி போகுது? ஒன்றும் இல்லைங்க, ஜாலியாக தான் போகுது, அவருக்கு நான் பொண்ணு பார்க்குறேன், எனக்கு அவர் மாப்பிள்ளை பார்க்குறேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக போயிட்டாங்க சார். ஒரு பையன் சொன்னான், நீ இல்லைன்னா என்னம்மா எனக்கு அடுத்து உன் பஸ் விட்டு அடுத்த பஸ் எனக்கு அப்படின்னு. பையன் நீ இல்லைன்னா அவன் தைரியமாக சொல்கிறான், உன்னை பொண்ணு சொல்கிறேன், நீயாவது பஸ்ஸுடா, நான் கை தட்டினா 4 ஆட்டோ வரும். அந்த அளவுக்கு இருக்காங்க. அதனால் அதெல்லாம் உங்களுக்கு பாதிக்காதுன்னு நல்லா தெரியும். வேறு ஐயா சொன்னார், அது மாதிரி சார் சொன்னார், ரவி சொன்ன மாதிரி இந்த மீடியாவா, இந்த செல்ஃபோனில் அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா லைஃப்பில் முன்னேறலாம். சும்மா அட்வைஸ் பண்ணி போயிடணும் இல்லை, நீ யார் நினச்சாதான் முன்னேற முடியும். நானாக முன்னேறவே முடியாது, யார் சொல்லி நீ முன்னேற முடியாது. நீ நினைக்கிற உன் மனசுக்குள்ள நான் முன்னேறணும், என் குடும்பத்தில் நான் பெரிய ஆளாகணும், இதே ஏவிஎம் ஸ்கூலில் வந்து நான் சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஏவிஎம்ல என் பையன் படித்தான், பிச்சில் பையன் படித்தான், மருமகன் படித்தான், எல்லாமே ஏவிஎம்ல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெரிய ஆளாகிட்டாங்க. ஒருத்தர் முருகதாஸில் ஒர்க் பண்ணுறான், ஒருத்தர் மணிரத்னத்தில் ஒர்க் பண்ணுறான். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் லட்சியம் எது வேணால் வைக்க, ஆனால் இப்போ வச்சிடணும். இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஜேர்னியை.
அப்போ தான் உங்களுக்கு அந்த இடத்த அடைய முடியும். சீக்கிரம் ஒரு லட்சியத்தை அடையவே முடியாது. ரொம்ப ஈஸியாலாம் வந்தால் ஈஸியாக போயிடும். கஷ்டப்பட்டு வந்தால் கஷ்டப்பட்டுருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் 45 வருஷமாக இருக்கேன் சினிமாவில். அது பிகாஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேஸ் போட்டு வந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி இருக்குது. முதல் படம் சென்சார் ஆகிடுச்சுன்னு கல்யாணம் பண்ணிட்டேன் தைரியமாக சார். கல்யாணம் பண்ணிட்டேன். முதல்ல கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டேன். லட்சியத்தில் டைரக்டராக தான் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் வந்து சென்சார் ஆகிடுச்சு படம், முதல் படம். ஓகே, அப்போ கல்யாணம் பண்ணிட்டேன். படம் வரல, இன்னும் போச்சு. இப்போ எப்படி இருக்கு மனசு யோசிச்சு பாருங்க. சரி பார்த்தா பையன் பிறகுறான் செப்டம்பர் 11 இங்கே தான் படித்தான் ஜஷ்வந்த்னு ஏஎம்ல. எல்லாம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பையன் பிறந்துட்டான்டா லக்குடா உனக்கு. நாங்கள் படம் வரல. அப்போ 2ஆவது பையன் பிறந்தான். அப்போ சொன்ன டேய் தந்தைக்கு தாய்க்கு தலைமகன்னா தந்தைக்கு கடைமகன். 2ஆவது பையன் தான் அதிர்ஷ்டம் எப்போ எங்கள் அப்பாவுக்குன்னா. என் பையன் பிறந்து ஸ்கூல் போய் காலேஜ் படித்து கல்யாணம் ஆகி பேர பையனை பிறந்துட்டான், இன்னும் படம் வரல. அதனால் தோல்விகள் எப்பொழுதுமே வரும் லைஃப்பில். அதை கண்டு தோண்ட விடவே கூடாது. புரியுங்களா? எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணும். அதான் உண்மை. எதுக்கு சொல்கிறேன்னா, கஷ்டப்படுறவங்ககிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவங்ககிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்துலேயும் சிரிக்கிறான் பாரு, அவங்ககிட்ட தோல்வியே இல்லை. எப்பவுமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. மைண்டில் 24 hours ஓடிக்கிட்டே இருக்கணும். எங்கே எது தூங்கும் போது மனசில் ஓடணும். நான் இதான இது பண்ண போகிறேன், என்ன பண்ணேன் இன்றைக்கி, நான் அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னு நினைக்கணும். அந்த மாதிரி லட்சத்தோடு வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறலாம். எல்லா சைடு. அதாவது இப்போல்லாம் முன்னெல்லாம் எங்கேயாவது ஒருத்தர் தான் எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருப்பார் சார். அவரும் எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. இப்போ அவன் எங்கேயோ படிச்சுட்டு பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு வந்து போட்டி ரொம்ப ஜாஸ்தி இந்த காலத்தில். அந்த காலத்து மாணவர்களோட போட்டி இல்லை, உங்களுக்கு ரொம்ப போட்டி. அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கணும், நல்ல இடத்துல ரீச் ஆகணும், லட்சியத்தில் நிச்சயமாக ஜெயிக்கணும். அது உங்களை எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ.